நண்பர்களுக்கு வணக்கம். இது கை கொடுக்கும் யூடியூப் சேனல் நண்பர்கள். இந்த சேனலில் மாற்றுத்திறனாளி சந்திக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள், பல்வேறு தகவல்களை பற்றி தொடர்ந்து பேசியிருக்கோம். அதில் இன்னைக்கு என்ன பேச போகிறோம்னா, பழனி கோவிலுக்கு முதுகுத்தண்டுடன் பாதிக்கப்பட்ட 2 மாற்றுத்திறனாளிகள் வந்திருந்தார்கள். அவர்களை பழனி தேவஸ்தான நிர்வாகம் உள்ளே விடாமல் அனுமதி மறுத்திருக்கிறது. என்ன காரணத்துக்காக அனுமதி மறுத்தார்கள் என்பதை பற்றி தான் இன்றைக்கி விரிவாக பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நண்பர்களே, பொதுவாக மாற்றுத்திறனாளிகளை பல வகையில் இருந்தாலும் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டவர்களே முதுகுத்தண்டுடன் பாதிக்கப்பட்டவர்கள் முதன்மையானவர்கள் இருக்கிறார்கள். இப்போ என்னை போன்றவர்கள்லாம் பிறவியிலேயே மாற்றுத்திறனாளி என்பதால் பிறவியிலேருந்தே பல்வேறு கஷ்டங்களை அனுபவித்து வருகிற போது நமக்கு பல கஷ்டங்கள் தெரிவதில்லை. ஆனால் முதுகுத்தண்டுடன் பாதிக்கப்பட்டவர்கள் நல்ல நிலையிலிருந்து மரம் ஏறி அங்கிருந்து கீழே விழுவது, கட்டுமான வேலை செய்து கீழே விழுவது, விபத்துகள் மூலமாக இப்படி நல்ல நிலையில் இருப்பவர்களால் முதுகுத்தண்டுடன் பாதிக்கப்பட்டு மாற்றுத்திறனாளிகளாக மாற்றப்படுகிறார்கள். அவ்வாறு மாற்றப்பட்ட பிறகு உற்றார், உறவினர், நண்பர்கள், குடும்பத்தார் எல்லோரும் புறக்கணிக்கிறார்கள். ஏனென்றால் வாழ்நாள் முழுவதும் அவர்களுக்கு ஒரு துணை தேவைப்படுகிறது. வாழ்நாள் முழுவதும் யூரின் போவதற்கும் கழிப்பறைக்கு செல்வது கூட அடுத்த ஒரு தயவு இல்லாமல் செல்ல முடியாத சூழ்நிலை என்பது இருக்கிறது. உணவு கட்டுப்பாடு, உறக்க கட்டுப்பாடு, இப்படி பல்வேறு கட்டுப்பாடுகள் இருக்கக்கூடிய சூழ்நிலையே மனைவி விட்டு செல்கிறார், தாய் தகப்பன் பராமரிப்பதில்லை, இப்படி பல்வேறு கஷ்டங்களோடு அவங்க இருக்காங்க. இவ்வளவு கஷ்டத்துக்கு மத்தியிலையும் அவங்க ஒரு சிலர் தற்கொலை முயற்சி கூட எடுக்கிறார்கள். இது எல்லாம் தாண்டி உயிர் வாழுகிற போது அவர்கள் தங்களுக்கான பாதிப்பை ஓரளவுக்கு நிவர்த்தி செய்யக்கூடிய இடமாக கோயிலை கருதுகிறார்கள். அவ்வாறு கோயிலுக்கு வரக்கூடியவருக்கு இப்போ நாமெல்லாம் நினச்சோம்னா எடுத்தோடனே பஸ் ஏறி டக்குன்னு வந்துடுவோம். ஆனால் அவங்களால அப்படி வர முடியாது. அவங்களுடைய வாகனத்தில் தான் வர முடியும். எந்த பஸ்லையும் அவங்களால ட்ராவல் பண்ண முடியாது. அப்போ தேனியிலேருந்து ஒரு மாற்றுத்திறனாளியும் திண்டுக்கல்லேருந்து ஒரு மாற்றுத்திறனாளி 2 பேரும் நண்பர்கள். அந்த 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா, பைக்கில் இங்கே தேனினா 120 கிலோமீட்டர், பழனிலேருந்து 120 கிலோமீட்டர், 150 கிலோமீட்டர் வரும். திண்டுக்கலும் 60 கிலோமீட்டர் வரும். இவ்வளவு தூரம் மோட்டார் பைக்கில் கஷ்டப்பட்டு பயணித்து அவங்களுக்கான வீல் சேரோடு எடுத்துக்கிட்டு வர்றாங்க. முதுகுத்தண்டுடன் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கத்திட்டர் என்று சொல்லக்கூடிய யூரின் பேக்கு வாழ்நாள் முழுவதும் அவங்க பேக்கில் இருக்கே ஆகணும். அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கோயிலுக்கு வருகிற போது ரோப்கார் மூலியமாக மேலே போய் சாமி தரிசனத்தை முடிச்சுட்டு வரலான்னு போகும்போது, இதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரியான எந்த விதமான எதிர்ப்பும் சொன்னதில்லை. அதிகாரிகள் உள்ளே விட்டுருவாங்க, அவங்க வாட்டுக்கு போவாங்க, சாமியை காப்பிட்டு வந்துடுவாங்க. ஆனால் இந்த முறை என்ன நடந்திருக்குன்னா, நீங்கள் கத்தீட்டர் போட்டிருக்கீங்க, அதாவது யூரின் பேக் வச்சுருக்கீங்க, இவ்வளவு கடுமையாக பாதிப்பு இருக்கவங்க எதுக்காக நீங்கள் கோயிலுக்கு வரீங்கன்னு முதல் கேள்வி கேட்டிருக்காங்க. 2வது, மேலே போய் உங்களுக்கு ஏதாவது ஆகிப்போச்சு அப்படின்னா நாங்கள் யாருக்கு பதில் சொல்கிறது, அதனால் பதில் சொல்ல முடியாது, நீங்கள் கோயிலுக்குள்ளே வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்படி சொன்னதுக்கப்புறம் உடனடியாக எனக்கு தகவல் வந்து நான் சம்மந்தப்பட்ட அதிகாரிகிட்ட சத்தம் போட்டதுக்கப்புறம் நான் அந்த நேரத்தில் என்ன பண்ணுறேன்னா, திண்டுக்கல்லில் தொடர்ந்து மறியலில் இருக்கேன். நான் அப்போ மறியலை விட்டு போட்டு என்னால் வர முடியாது. பழனியில் இருந்தேன்னா நான் டக்குன்னு போய் பழனியில் கோயில் நிர்வாகத்தை பார்த்து பேசி உடனடியாக அதை ஒரு பெரிய பிரச்சனை ஆக்கியிருக்கலாம். நான் பழனியில் இல்லை, 60 கிலோமீட்டர் தள்ளி இருக்கேன். தற்காலிகமாக அந்த பிரச்சனையை முடிவு கொண்டு வரணும் அப்படிங்கிறனால அதிகாரிகிட்ட நான் பேசினதுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி அனுப்புனர் பெறுநர் போட்டுக்க சொல்லுங்கள், போட்டுட்டு எனக்கு ஏதாவது நேர்ந்தால் அதுக்கு நானே பொறுப்பு, நிர்வாகம் பொறுப்பில்லைன்னு எழுதி கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன அடிப்படையில் இவங்க எழுதி கொடுத்துட்டு கோயிலுக்கு போயிட்டாங்க. அப்போ இதுலேருந்து நான் என்ன கேட்குறேன்னா, முதுகுத்தண்டுடன் பாதிக்கப்பட்டவன் மட்டும் கத்திட்டு வச்சுருக்க மட்டும் அடுத்த நிமிஷம் செத்து போயிடுவானா? ஏன் பழனி மலை கோயிலில் இதுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் மேலே போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு இருக்கும்போது ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிருக்காங்களே. ஏன் இதே பழனி மலை மேலே ஒருத்தன் தூக்கு போட்டு செத்து போனானே, அப்போல்லாம் இந்த நிர்வாகத்துக்கு தெரியாதா? அப்போ ஒரு உண்மையிலேயே கடவுள் என்பவர் ஒருவர் இருந்தால் அவர் எங்களெல்லாம் பார்த்து, அப்பா நீ யூரின் பேக் வச்சுக்க, என்னை பார்க்க வராத, நீ நல்ல இருக்க, என்னை பார்க்கவா அவர் அப்படின்னு சொல்லுவாரா? அப்போ என்ன மாதிரியான அணுகுமுறை? எல்லா உறவுகளும் அறுத்தெறிந்து விட்டு என்னை விட்டு துரத்திய பிறகு எனக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆறுதலான விஷயமாக என் அப்பன் முருகனை பார்க்க வருகிற போது நீ உள்ளே வராத, வெளியே போன்னு சொல்கிறதுக்கு இந்த இழிப்பிறப்புகளுக்கு, மனித பிறப்புகளுக்கு எப்படி அதிகாரம் வந்தது? இது யார் கொடுத்த அதிகாரம்? கண்டிப்பாக இதை நாங்கள் விடப்போவதில்லை. இத்தனை ஆண்டு காலமாக இல்லாத ஒரு புதிய நடைமுறை இப்போ நீங்கள் கொண்டு வரீங்களே. நான் திரும்பவும் கேட்குறேன், நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறவர்களுக்கு ஹார்ட் அட்டாக் வராதா? வேறு எந்த நோய் நொடியும் இருக்காதா? அப்போ அவர்களுக்கு ஒரு சட்டம், எனக்கு ஒரு சட்டம் என்பது எந்த வகையில் நியாயமாகும்? இது அப்பட்டமான மனித உரிமை மீறல். இதை நாம் வன்மையாக கண்டிக்கிறோம். எந்த வகையான மாற்றுத்திறனாளிகளாக இருந்தாலும் அவர்கள் யாரை நாடி வந்திருக்கிறார்? இறைவனை நாடி வந்திருக்கிறார். உங்களை அதிகாரிகளை நாடி வரவில்லை. உங்களிடம் காசு பணம் கேட்டு வரவில்லை. அவனுக்கான நிம்மதியை கேட்டு வந்திருக்கிறான். அவனுக்கான கோரிக்கையை கடவுள் ஒருவர் தான் காது கொடுத்து கேட்பார், மற்ற எவனும் காது கொடுத்து கேட்க மாட்டாங்கிறக்கா அவன்கிட்ட சொல்ல வரான். அப்படிப்பட்டவனை நான் கோயிலுக்குள்ளே விடமாட்டேன், நீ போய் உனக்கு ஏதாவது ஆகிப்போச்சுன்னா நீ எழுதி கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்கிறது எந்த வகையில் நியாயம்? இதை தமிழ்நாடு அனைத்துவகை மாற்றுத்திறனாளிகள் பாதுகாப்பு உரிமைக்கான சங்கத்தின் சார்பில் வன்மையாக கண்டிக்கிறோம். இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் இதில் சம்பந்தப்பட்ட அனைவர் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு
இந்த காணொலி இந்த விடுறேன். நம்மளே இந்த காணொலி பற்றிய விமர்சனங்களை கமெண்ட்ஸில் போடுங்க. மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.